யா அல்லாஹ் உனக்காண்டி நான் போர் செஞ்சேன், உனக்காண்டி நான் போர் செய்து என்னுடைய உயிரை என்ன செஞ்சேன், நான் தியாகம் செஞ்சேன் என்பதாக அவர் சொல்லுவாரு. அப்போதுதான் அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்காக வேண்டி செய்யல, நீ எனக்காக வேண்டி அதை செய்யவில்லை, உன்னுடைய உள்ளத்துல அந்த தூய்மையான எண்ணமே இல்லை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உன்னை வீரன் சொல்லணும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படணும் என்று சொல்லக்கூடிய பெருமைதான் உன்னை உள்ள இருந்துச்சே தவிர உன்னிடத்துல மன தூய்மை இல்லை. எனவே நீ செய்த அந்த தியாகத்திற்கு உண்டான அந்த அந்த மதிப்பை உனக்கு உலகத்திலேயே நான் கொடுத்துட்டேன். நீ நடந்து வரும்போது பெரிய வீரா வர்றான்னு எல்லாம் பெருமையா பேசினாங்க, அதை வச்சு நீ சந்தோஷம் அடைந்து கொண்டாயே, அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு அங்கேயே வழங்கி விட்டேன். நீ செய்த அந்த தியாகத்திற்கு இங்க ஒண்ணுமே இல்லை என்பதாக சொல்லிவிட்டு மலக்குகளிடத்துல சொல்லப்படும் முகம் குப்பர இவரை நரகத்தில் இழுத்து போய் தள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், மன தூய்மை இல்லாம ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செயலை நம்ம செஞ்சோம்